வணக்கம். ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 வந்து எல்லோரும் பயங்கரமாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான காம்படிஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சோம், வியூஸோட வீடியோவோட வியூஸ் வச்சோம் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த என்டிபிசி 2024 இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லே கிளியர் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், இதோட ரியாலிட்டி என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ போய் யூடியூப்பில் சும்மா என்டிபிசி 2024 அடித்தாலே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி, ஸ்டடி பிளான், புக்கு, யூடியூப் சேனல், லொட்டு லொஸ்க்கு எல்லாமே வந்துடும். பட் வந்து இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கனால நிறைய பேர் இதை வந்து வீடியோவாக போட்டுட்ருக்காங்க. பட்டு ரியலி நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா அண்டர் கிராஜுவேட்டு, யூஜி, 12th இது 8K, இது 3K, இதெல்லாம் வந்து சாதாரண வேக்கன்சி இல்லை, நல்ல பெரிய வேக்கன்சி தான். பட் நீங்கள் எந்த ஜோனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத இது வந்து அப்படியே சுருங்கிடும். ஸோ சென்னையில் வந்து மொத்தமே எவ்வளோ வேக்கன்சின்றத உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. பொதுவாக வந்து எல்லாருமே 8K 3K வேக்கன்சி இருக்குது, நல்லா படிக்கலாம் அப்படின்வாங்க. பட் நீங்கள் எல்லா ஜோனுக்கும் அப்ளை பண்ணி எழுத முடியாது. ஒருவேளை நீங்கள் வந்து நிறைய வேக்கன்சி இருக்க ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் விருப்பம், அப்படி பண்ணலாம். ஸோ சில பேர்த்துக்கு அது தெரியாமல் இருக்கும். இப்போ நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க, பட் நான் பெங்களூரில் போட்டு எழுதுறேன்னா எழுதலாம், திருவனந்தபுரத்தில் போட்டு எழுதுறேன்னா எழுதலாம். பட் நீங்கள் வந்து எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருக்கேன், அஃபிடேவிட் மாதிரி வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம், அதுக்கான ப்ரொசீஜர்லாம் தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ சென்னையில் வந்து 436 450 வேக்கன்சியோ எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ இதுதான் வந்து வேக்கன்சி. இந்த 450 போஸ்டிங்க்கு தான் நீங்கள் வந்து போட்டி போடுறீங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. இதை பெருசாக யாருமே சொல்கிற மாதிரி எனக்கு தெரியலை, அதனால தான் நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா படிக்கணும், ரொம்ப நிறைய படிக்கணும். உங்களோட ஸ்கோர்ஸ்லாம் வந்து டாப் மோஸ்ட்டில் இருக்கணும். இதை நான் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கோ அதுக்கோ சொல்லலை, இதுதான் உண்மை, இதுதான் வந்து ரியாலிட்டி. நீங்கள் இப்போ வந்து ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்குவீங்க, இதை படிக்கணும் அப்படின்னு, இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பட் அந்த 450ன்றது வந்து ரொம்ப முக்கியமான நம்பர். இதில் கேட்டகரி வைஸ் பிரியும். ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். எப்படி வந்து ஸ்மார்ட்டாக பண்ணலாம், எந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிறது வந்து பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமோ, ரயில்வே எக்ஸாமோ, எஸ்எஸ்சி எக்ஸாமோ எதுவோ எழுதுறீங்க அப்படின்னா பிகினர்ஸ். ஸோ பிகினர்ஸ் வந்து மொத்தம் 3 சப்ஜெக்ட் இருக்குது: மேக்ஸு, ரீசனிங், ஜிகே. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸ்டார்டிங்லேருந்தே. டெய்லி 1 hour வந்து மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா ரீசனிங் 1 hour படிங்க, ஜிகே 1 hour படிங்க. 2 hours படிக்கிறீங்கன்னா இதுக்கும் 2 hours படிங்க, இதுக்கும் 2 hours படிங்க. அதான் வந்து ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்மார்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு புக் எடுக்கிறீங்க, மேக்ஸ் ஓகே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப பிகினராக இருந்தீங்கன்னா ரீசனிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸ் வந்து சில இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். பட் ரீசனிங் வந்து நீங்கள் வந்து லாஜிக்காக திங்க் பண்ணணும், அவ்வளோதான். 1க்கு அப்புறம் 2 வரணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால், 2க்கு அப்புறம் 3 வரணும்னு தெரிஞ்சால் இதான் லாஜிக்கல் திங்கிங். ஸோ லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ரீசனிங் தான் வந்து இதோட டாபிக் பேரே. அதனால் இதை வந்து ஈஸியாக நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ இந்த ஒய்சிடி, பினக்கிள், இந்த மாதிரி பிடிஎஃப்லாம் எடுத்திங்க அப்படின்னா பிஒய்க்யூ கொஷின்ஸ் இருக்கும். இந்த கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு அது தெரியலை அப்படின்னா யூடியூப் சேனலில் போய் அந்த கான்செப்டுக்கான வீடியோவை பாருங்கள். ஸோ ரொம்ப தமிழில் தேடி பார்த்தோன்னா ரீசனிங்க்கெலாம் பெருசாக வீடியோவே கிடையாது. இந்த ADA 24/7 வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து சால்வ் பண்ணுறாங்க, சில டிஎன்பிசி யூடியூப் சேனலில் சால்வ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ரயில்வேக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாலாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு சோர்ஸை மட்டும் நம்பியிருக்காதீங்க. ஹிந்தி சோர்ஸுக்கு போங்க. ஹிந்தியில் வந்து சிக்மா அகாடமின்னு ஒரு சேனல் இருக்குது, ஹேமந்தோ சம்திங் பேர் வரும். ஸோ இது வந்து வெறுமான ரீசனிங்க்குன்னு மட்டும் ஓப்பன் பண்ணுற சேனல், யூஸ் பண்ணுற வீடியோ போடுற சேனல். ஸோ இந்த மாதிரி தமிழ், இங்கிலீஷை தாண்டி இருக்க கண்டென்ட்டையும் பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரீசனிங் எடுத்தால் உங்களால் மினிமம்
1 மந்தில் ஃபுல்லாகவே முடிக்க முடியும். நெக்ஸ்ட் இப்போ இன்றைக்கி வந்து செப்டம்பர் விட்டுருங்க, அக்டோபர் ஃபுல்லாக நீங்கள் ரீசனிங் முடிக்கணும். அதுதான் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1 மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே டெஸ்ட்டு, குவிஸு, ரீசனிங் டெஸ்ட்டு, அடா 24x7, பைஜூஸ், ப்ராக்டிஸ் மார்க்கு, டெஸ்ட் புக்லேயே கூட சில ஃப்ரீ டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரீ டெஸ்ட் எடுத்துகிட்டு அடாலெலாம் வந்து டெய்லி குவிஸ் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அடா 24/7 வந்து பெரிய ஒரு நல்ல ஆப்பு. நிறையா அது வந்து ஃப்ரீயாக இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும். ரீசனிங்லாம் வந்து எக்ஸாம் பிவைக்யூ அப்படியே வந்து டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டை படிங்க, குவிஸ் போடுங்க. இந்த 2 விஷயந்தான், கான்செப்ட்டு குவிஸு. உங்களுக்கு டஃப்பாக இருக்க கொஷின் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நோட்டெல்லாம் தூக்கிட்டு ஆலையெல்லாம் அவசியமே கிடையாது, கையில் ஃபோன் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசனிங் வந்து உங்களால் 1 மந்த் முடிக்க முடியும். இதை டார்கெட் வச்சுக்கோங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் இதே வீடியோவில் வந்து நீங்கள் முடிச்சிங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். இதை வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுற ஒரு இதாக கூட நம்ம வச்சுக்கலாம். 1 மந்த்துக்கு முன்னாடியே முடித்தா கூட முடிச்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மோர் பிவைக்யூ கொஷின்ஸ் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ரீசனிங் வந்து ஸ்ட்ராங் ஆவீங்க. ஒரு நாளைக்கு 100 கொஷின் டார்கெட் வச்சிங்க அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து உள்ளே ஏறிடும். அதை நீங்கள் வந்து முடிச்சுட்டு அடுத்து ப்ராப்பராக மேக்ஸுக்கும் ஜிகேக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ரீசனிங்க்கு இவ்வளோ தான். நீங்கள் எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் கடைசியாக நீங்கள் இதை தான் பண்ண போகிறீங்க, இதை தான் அவங்களும் சொல்ல போகிறாங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸு. இப்போ வந்து 1 மந்தில் ரீசனிங் முடிக்கணுன்றது 24 மணி நேரம் நீங்கள் ரீசனிங் பார்க்க போகிறது கிடையாது. 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து மேக்ஸு. ஆல்ரெடி மேக்ஸுக்கு வந்து ஒரு டாபிக் வீடியோ எடுத்துட்டேன், அதை நான் அப்லோட் பண்ணுறேன். இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ரயில்வே எக்ஸாமில் கேட்ட இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் மட்டும் வீடியோவை தனியாக வச்சுருக்கேன். அதுலேயுமே அதை எப்படி படிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ மேக்ஸை வந்து 3 மந்த்ஸ் டார்கெட் வச்சுக்கோங்க, அவசரமாக போகாதீங்க. 3 மந்த்ஸ் டார்கெட் வச்சுக்கோங்க. 3 மந்த்ஸ்ன்றது வந்து வெல்வெஸ்டாக நம்ம வந்து அந்த 30 கொஸ்டினுக்கும் 30 கொஸ்டினையும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு தான் அந்த 3 மந்த்ஸ். ஸோ இப்போ 3 மந்த்ஸ்ன்றது வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அவ்வளோதான். இந்த இயர் முடிஞ்சிடும், கரெக்டு தானே? இந்த இயருக்கு உள்ள, அதாவது இந்த டிசம்பர் 2024க்கு உள்ள மேக்ஸ் கொஷின் ஒரு டெஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா 30க்கு 30 நம்ம வந்து கரெக்டாக அடிக்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதே ரீசனிங்கை சொன்னது தான், பேசிக் கான்செப்ட், மேக்ஸோட பேசிக் கான்செப்ட். அதுக்கப்புறம் குவிஸ். இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. இது வந்து படிக்கிறதுக்கு, இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் எத்தனை வீடியோ பார்த்தாலும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வரவே வராது. ஸோ மேக்ஸில் வந்து அர்த்தமெட்டிக், அட்வான்ஸ்னு 2 விஷயங்கள் இருக்குது, 2 டைப் ஆஃப் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அர்த்தமெட்டிக்னால் பொதுவாக அந்த லாப நட்ட கணக்கு, பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் வரும். அட்வான்ஸ்னால் ஜாமெட்ரி, மென்சுரேஷன், அல்ஜிப்ரா அதெல்லாம் வரும். ஸோ நான் பிவைக்யூ கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். என்னால் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் பண்ணுறேன். ஸோ இந்த டாபிக்ஸை ஒய்சிடி புக்கு இல்லாட்டி பினக்கல், ஒய்சிடியில் வந்து டாபிக் வைஸ் இருக்கும், இதில் வந்து அப்படியே எக்ஸாம் வைஸ் இருக்கும். என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின், குரூப் டேயில் கேட்ட கொஸ்டின் எப்படி இருக்கும். இது எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் 2-3 ஆப்ஷன் கொடுக்குறேன்னா, ஒருத்தருக்கு ஒரு இது செட் ஆகும், இன்னொருத்தருக்கு இன்னொரு செட் ஆகும். உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனித்தனி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க. அதனால் உங்களுக்கு எது தேவைன்றதை அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ வந்து இப்போ 3 மந்த்ஸ் இருக்குது. இதை வந்து 2 மந்த்ஸு ப்ளஸ் 1 மந்த்து நான் பிரிச்சுக்கிறேன். இந்த 2 மந்த்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அர்த்தமெட்டிக் ப்ளஸ் அட்வான்ஸ், இதோட பேசிக் கான்செப்டை வந்து ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, பர்சன்டேஜ்னு எடுக்கிறீங்கன்னா அதோட பேசிக் கான்செப்ட் படிங்க. அதுக்கப்புறம் அதை குவிஸ் போடுங்க. பேசிக் கான்செப்ட் படிங்க, அப்புறம் குவிஸ் போடுங்க. ஸோ இதை இந்த 2 மாதத்தில் வந்து முடிக்கணுன்ற டார்கெட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 1 மந்த்தில் என்னென்னா, இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த ரிவிஷன் பண்ணுறது எது பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல,
இப்போ ஜாமெட்ரியில் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா எல்லா கான்செப்ட்டுமே நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே புரிஞ்சிடாது. ஸோ சில கான்செப்ட் வந்து புரியாமல் இருக்கும். அந்த புரியாத கான்செப்ட் வந்து ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் குவிஸ் போகிறப்போ உங்களுக்கே தெரியும். குவிஸ் போகிறப்போ உங்களால் எதெல்லாம் அட்டன் பண்ண முடியலையோ, தப்பாக அட்டன் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் அந்த டைமுக்குள்ளே போட முடியல, புரியலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து அந்த 1 மந்தில் வந்து ரிவிஷன் பண்ணி கிளியர் பண்ண பாருங்கள். ஸோ இது இந்த 3 months ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 30க்கு 30ன்றதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் அதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்கள் தான் அதை வந்து ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணணுன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அடுத்து வந்து முக்கியமான விஷயம் ஜிகே அண்டு ஜிஎஸ். ஸோ ரயில்வேன்னு வந்துட்டாலே சயின்ஸுக்கு வந்து ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குன்னு சயின்ஸ்லேருந்து நிறைய கொஷின் கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது, ஈக்குவலாக தான் கேட்பாங்க. சில ஷிஃப்ட்டில் வந்து நிறையா வரலாம். குரூப் டியில் வந்து சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் என்டிபிசியில் எஸ்எஸ்சி மாதிரியே தான் வழக்கம் போல் எப்படி கேட்பாங்களோ அப்படி தான் கேட்பாங்க. ஸோ ஜிகே ஜிஎஸ் நம்மளுக்கு இன்னும் நம்ம வந்து மார்ச்சில் எக்ஸாம்னு வச்சுக்கலாம். ஸோ March 2025 எக்ஸாம் வச்சுக்கிறோம் அப்படின்னா அங்கிட்டு ஒரு 3, இங்கிட்ட ஒரு 2, 5 months இருக்குது. ஸோ அந்த 5 monthsல் வந்து உங்களால் 2 விஷயம் பண்ண முடியும். ஒன்று என்சிஆர்டி புக்கை எடுத்து படிக்கணும், அப்படி இல்லாட்டி லூசென்ட் எடுத்து படிக்கணும். ஸோ ஜிகேக்கு புக்கு மஸ்ட்டு. வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க. வீடியோ பார்த்தா சில பேர் நோட்ஸ் எடுப்பாங்க, அது வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த நோட்ஸை எப்போனாலும் தூக்கி போடலாம், பட் புக்கு அப்படிலாம் தூக்கி போட மாட்டோம். ஸோ புக்காக வாங்கினாலும் சரி, என்சிஆர்டி வந்து பிடிஎஃப் எடுத்து படித்தாலும் சரி, இந்த என்சிஆர்டியிலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். இந்த என்சிஆர்டியை வந்து நோட்ஸாக எடுக்கலாம். நெட்டில் வந்து நிறையா நோட்ஸும் இருக்கும், பட் அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுலாம் எப்படின்னு தெரியாது. நீங்கள் ஓன் நோட்ஸ் எடுங்க. எப்படி நோட்ஸ் எடுக்கலாம்னா, நோட்ஸ் எடுக்கிறத விட நீங்கள் என்சிஆர்டி புக்கை வந்து எடுத்து சும்மா படிங்க. 6th ஆரம்பிங்க. என்சிஆர்டி புக்கை 6th to 12th இருக்குது. ஸோ இது வந்து அதாவது குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ அப்படி இருக்கும். அதனால் நம்ம உட்காந்து எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சில ப்ராக்டிஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. மினிமம் ஒரு சயின்ஸ் புக்கு 6th சயின்ஸ் புக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 2 to 3 days வந்து உங்களால் ரீட் பண்ணி முடிக்க முடியும். அப்படி உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து என்சிஆர்டி படிக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு எஸ்சிஆர்டி புக்கு இருக்குல்ல, சமச்சீர் கல்வி புக்கு, சயின்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அதில் எடுத்து படிக்கலாம். இப்போ நீங்கள் தமிழில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்சிஆர்டி புக்கு போகிறது பெஸ்ட்டு. உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியணும், இதுதான் விஷயம். ஸோ லூசென்ட் புக்கெலாம் வந்து தமிழில் இருக்காது, ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் தான் இருக்கும். ஒய்சிடி புக்கு வந்து தமிழில் இருக்காது, இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் தான் இருக்கும். தமிழில் இருக்க கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி. தமிழில் வேணால் என்டிபிசியோட பிவைக்யூ கொஷின்ஸ் வந்து தமிழில் வந்து நான் கீழே லிங்க் தரேன், ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். தமிழில் எப்படி கொஷின்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சயின்ஸுக்கு வந்து எஸ்சிஆர்டி புக்கு, சயின்ஸு, ஜியாகிரஃபி, பாலிட்டி, அப்புறம் என்ன இருக்குது, எக்கனாமிக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் புக்லேயே படிச்சுக்கலாம். ஹிஸ்ட்ரி மட்டும் வந்து நீங்கள் வந்து சில ஹிஸ்ட்ரியெலாம் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இருக்காது, அதை நம்ம என்சிஆர்டியை தான் படிக்கணும். என்சிஆர்டி படிக்கிறது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து லூசென்ட். லூசென்ட் வந்து இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே புக்கில் இருக்கும், அவ்வளோதான் லூசென்ட். ப்ளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே, ஒரு கம்பைலேஷன் ஆஃப் என்சிஆர்டியோட நோட்ஸ் தான். இப்போ உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற இது இல்லை அப்படின்னா என்சிஆர்டி பிடிஎஃப் வச்சுக்கோங்க, லூசென்ட் புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ என்சிஆர்டி பிடிஎஃபை வாசிச்சுட்டு அதே டாபிக் வந்து லூசென்ட்டில் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு சோர்ஸை நம்பாதீங்க, 2-3 சோர்ஸை நம்புங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஸோ இதுக்கு 40 கொஸ்டினா, இந்த 40 கொஸ்டினையும் நம்மளால் டார்கெட் பண்ண முடியாது. ஏன்னா கரண்ட் அஃபேர் கேட்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கே கேட்பாங்க, சயின்ஸ் கேட்பாங்க, ஜென்ரல் நாலேஜ் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 25 to 30 கொஷின்ஸ் 30 கொஷின்ஸ் டார்கெட் வச்சுக்கலாம். 40க்கு வந்து 30 கொஷின்ஸ். ஸோ இதுக்கு வந்து 5 months எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது ஜிகேக்கு. ஏன்னா இங்கே நீங்கள் படிக்க போகிற ஜிகே தான் வந்து நமக்கு CBT 1க்கு யூஸ் ஆக போகுது, CBT 2க்கு யூஸ் ஆக போகுது. ஸோ நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து CBT 2வாக தான் இருக்கணும். இதுதான் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணுறதுக்கான
விஷயம். அதாவது நீங்கள் CBT 2 பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது வந்து அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி. ஸோ CBT 1ன்றது ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும், கட் ஆஃபை கிளியர் பண்ணால் போதும். அதனால் வந்து CBT 2 தான் நீங்கள் வந்து எப்போயுமே எய்ம் பண்ணணும். மெயின்ஸ் கொஷின்ஸ் வந்து போன தடவை NTPCயில் கேட்ட கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ப்ரிலிம்ஸை விட ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஸோ எங்கே செக் வச்சாங்கன்னா ஜிகேல வச்சாங்க. ஜிகே வந்து எங்கேருந்து கேட்குறானே தெரியல. நம்ம படித்தது எல்லாத்தையும் கொஷினில் கொடுத்துட்டு படிக்காத ஆப்ஷனில் கொடுக்குறான். ஸோ அப்போ வந்து ஜிகேவை நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது பார்த்துக்கோங்க. இப்போ CBT 1 வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, மார்ச்சில் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா மினிமம் 50 days வந்து நமக்கு வந்து CBT 2க்கு வந்து டைம் இருக்கும். நம்ம 60 days 2 monthsனே வச்சுக்கலாம். அப்போ மார்ச்சில் வந்து இது முடியுது அப்படின்னா எக்ஸாம்லாம் முடிய வந்து ஏப்ரல் ஆயிரும். ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் வந்து நம்ம வந்து CBT 2 வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குது? இங்கிட்ட ஒரு 7, அங்கிட்ட ஒரு 3, 10 மாதம் இருக்குது. ஸோ மெயின்ஸுக்கு வந்து நமக்கு 10 months இருக்குது. இந்த 10 monthsை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிகேவை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்போ ஜிகேக்கு வந்து நிறையா சேனல் இருக்குது, யூடியூப் சேனல். நான் ஃபாலோ பண்ணுற சேனல் வந்து பர்மார் SSC. ஸோ இப்போ SSC அப்படின்னு இருக்கும் பேரில் ரயில்வேஸ்க்கும் வீடியோஸ் போடுறாங்க. இப்போ ஆல்ரெடி ரயில்வேக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஒர்த்து கண்டென்ட்டு. ஸோ மற்றது எனக்கு எப்படின்னு தெரில, எனக்கு வந்து இது ரிலேட்டபிளாக இருந்துச்சு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துச்சு. இதையும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ நான் ஜிகே வந்து ஒரு அவுட்லைனாக தான் சொல்லியிருக்கேன். ஜிகே எப்படி படிக்கலாம் அப்படின்றத தெளிவாக நான் ஒரு தனி வீடியோ, என்னென்ன டாபிக் படிக்கலாம் அப்படின்றதையும் நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த 5 monthsல வந்து நீங்கள் பண்ண போகிறது வந்து NCERT லூசன்ட். ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ண போகிறீங்க. ரீட் பண்ணி கதை என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்படி ரீட் பண்ணுற ஒவ்வொரு டாப்பிக்கையுமே குவிஸாக போடுங்க. இந்த குவிஸுன்றது நான் சொன்ன 3 டாபிக் 3 சப்ஜெக்ட்லேயுமே இருக்கும். ஏன்னா படித்தா மட்டும் பத்தாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ சாப்பாடு எப்படி பண்ணணும்னு நம்ம வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி வந்து படித்தா மட்டும் பத்தாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ குவிஸ் போடுங்க. ப்ளஸ் PYQ அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு நிறைய கம்பைலேஷன் இருக்குது. OCT, பினாக்கிள் எல்லாமே ப்ரீவியஸ் இயரோட கம்பைலேஷன் தான். இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாக டான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்து படிக்கிறீங்கன்னா இந்த PYQ எடுத்து படிங்க. இதை இப்போ ராஜஸ்தானில் வந்து இவ்வளோ டான்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் இவ்வளோ டான்ஸ் இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் வந்து என்னென்ன டான்ஸ் முக்கியமாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் PYQ படித்து தான் ஆகணும். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஜிகேல ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு வந்து மினிமம் இன்னையிலேருந்தே 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஜிகே வந்து டிசைடிங் ஃபேக்டர். ஜிகே படித்தா தான் NTPC பாஸ் பண்ண முடியும். இதை நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன். ஜிகே படித்தா மட்டும்தான் உங்களால் NTPCயை கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. நீங்கள் வந்து மினிமம் 8 hours படிக்கணும். பிகினராக இருந்தீங்கன்னா மினிமம் 8 hours படிக்கணும். மேக்ஸிமம் 10 hours படிக்கிறாங்க. ஸோ அது உங்களோட டைமை பொறுத்து. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சில பேர் 12th இதுக்கு அப்ளை பண்ணுவீங்க. அண்டர் கிராஜுவேட் முடிச்சா தான் நம்ம வந்து UG அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து டிகிரி முடிச்சுட்டு இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நிறையா டைம் இருக்கும். ஸோ டைமை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ சும்மாலாம் வந்து உங்களுக்கு இப்போ இருக்க காம்படிஷன் கிடையாது. போன NTPC 2019 வந்து 2 crores அப்ளிகேஷன் வந்துச்சு. ஸோ அப்போல்லாம் வந்து இன்டர்நெட் பூம் ஆகிட்டு இருந்த டைம். அந்த நேரத்துலேயே வந்து 2 கோடி பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 2 கோடி பேர் அப்ளை பண்ணதுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டுமே 1.5 months நடந்துச்சு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 150 ஷிஃப்ட் நடந்துச்சு NTPC ப்ரிலிம்ஸ்லாம். அதுக்காக வந்து இப்போ வந்து UG ப்ளஸ் 12th தனித்தனியாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதுக்கு தனியாக அப்ளை பண்ணுவாங்க, இதுக்கு தனியாக அப்ளை பண்ணுவாங்க. சேம் 2 crores வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அப்படி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து UGயையும் 12th தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கோடியில் ஒருத்தராக வந்து போட்டி போட போகிறீங்க. இதில் வந்து இந்த 2 கோடி பேருமே எக்ஸாம் படிக்கிறவங்களா அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. வெறும் 2 to 3 lakhs தான் வந்து எக்ஸாமுக்குன்னு படிக்கிறவங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ரயில்வேலேருந்து போட்டிருக்காங்க, சும்மா அப்ளை பண்ணுவோம், போய் குத்திட்டு வருவோம், பாஸ் பண்ணிடுவோன்ற மைண்ட் செட்டில் தான் பேலன்ஸ் இருக்க எல்லாருமே இருப்பாங்க. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 2 lakhs வந்து 5 lakhs கூட மாறலாம்.
ஏன்னா இப்போ அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்குது, அந்தளவுக்கு சோர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் தூக்க முடியும். இப்போ வந்து நான் ஒரு சின்ன டார்கெட் சொல்கிறேன். சிபிடி 1 100 மார்க். இதில் வந்து நீங்கள் ரா மார்க்கா 80 மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சாத்தியம். ரீசனிங்கில் 30, மேக்ஸில் 30, ஜிகேல வெறும் 20 போட்டாலே நம்மளுக்கு வந்து இந்த 80 வந்துடும். இது வந்து அச்சீவபிள். இது வந்து மினிமமான ரா மார்க். இது போக வந்து நார்மலைஸ்டு மார்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ எல்லா ஷிஃப்ட்டு நிறைய ஷிஃப்ட் நடக்குது. ஒரு ஷிஃப்ட்டில் ஈஸியாக இருக்கும், ஒரு ஷிஃப்ட்டில் கஷ்டமாக இருக்கும். அது எல்லாத்தையுமே ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு மார்க் கொடுப்பாங்க. மேபி 10 மார்க்காக இருக்கலாம், மேபி 5 மார்க்காக இருக்கலாம். ஸோ இந்த மினிமம் 80 மார்க்கை நீங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த 80 தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். இந்த 80 வந்து நீங்கள் போடுற மார்க் டெஸ்ட்டில் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிபிடி 1 கிளியர். உங்கள் ஃபோக்கஸ் வந்து சிபிடி 2க்கு போயிடும். ஸோ மேக்ஸ் ரீசனிங்கை ஃபஸ்ட்டு படிங்க. ஃபஸ்ட்டு அதை வந்து 60க்கு 60 எடுக்க பாருங்கள். அதெல்லாம் ஈஸியாக எடுக்கலாம். ரொம்ப அசால்ட்டாக எடுக்கலாம். ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கவே மாட்டாங்க ரயில்வேல. ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க. ஸோ அந்த ஜிகேவை தான் நீங்கள் வந்து இன்னும் நிறையா படிச்சுட்டே இருக்கணும். ஸோ ஓரளவுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்டிபிசி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.